ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்தி சேனல். இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டரில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணா கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை அருவாமனையில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த கட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கட் பண்ணதுக்கு அப்புறமா வெயிலில் நல்லா காய வைங்க. வெங்காயத்தோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய வைங்க. நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா காயணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா காஞ்சிச்சு. கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காயணும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வைங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பூண்டு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பும் 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வடகம் பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த உப்பு சேர்க்குறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம், நம்ம போட்ட கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒன்று சேர ஆகணும். அதனால் நல்லா கையால் கிளறி விடுங்க. கையால் கிளறி விட்டதுக்கப்புறமா அமுக்கி வச்சு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை காய வைக்கணும். கரண்டியால் ஒரு தாம்பாளத்தில் அள்ளி காய வைங்க. அகலமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே. அள்ளி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 பாத்திரத்தில் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் காயணும். அப்பப்போ நடுவில் கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்ரு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்ரு ஒரேடியாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறேன். வெங்காயம் 1 நசுங்காமல் இருந்தால் அதை கையால் இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். 200 மில்லி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதையும் ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. உருண்டை பிடிச்சி பாருங்கள், உருண்டை வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. உருண்டை நல்லா வருது. ஃபஸ்ட்டு உருண்டை பிள்ளையார் உருண்டையாக உருண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் பிசைஞ்ச உடனேயும் உருண்டை பிடிச்சி வைக்கலாம், இல்லைனா அடுத்த நாள் கூட பிடிச்சி வைக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சி வைங்க. ஏன்னா காஞ்சிச்சுன்னா சின்னதாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. 3 பிளேட் வந்திருக்கு. உருண்டை பிடிக்கிற வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம காய வைக்கலாம். நல்லா வெய்ய டைமில் மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வைங்க. நல்லா வெயிலில் இருக்கணும். அதனால தான் மோஸ்ட்டாக ஏப்ரல் மே டைமில் தான் இந்த மாதிரி வடகம்லாம் செய்வாங்க எல்லோரும். இந்த ஒரு மாதத்துக்கு நல்லா காய வச்சு எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் வரும். இது எங்கள் வீட்டு மாடி, 2வது மாடி. அங்கே தான் காய வச்சுருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு. அடுத்த நாளும் இதை காய வைக்கணும். அதுக்கு முன்னாடி மறுபடியும் உருண்டையை ஒரு தடவை பிடிச்சி வைங்க. ப்ளேஸ்க்காக இதை நான் மேலே எடுத்து வைக்கிறேன். ஒன்று ஒன்றா மறுபடியும் எடுத்து உருண்டை பிடிச்சி மறுபடியும் வைங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் செய்யணும். அப்போ தான் உருண்டை உடையாமல் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். அங்கே பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க. இப்போ ஈஸியாக வரும். இன்னும் இந்த மாதிரி 2-3 நாள் பிடிச்சி வச்சா போதும். அதுக்கப்புறம் பிடிக்க தேவையில்ல. 1 மாதத்துக்கு காய வைங்க. நான் 3 தட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பாருங்கள். அது இப்போ 2 தட்டு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா காய வச்சு
நல்லா டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 2 வருஷத்துக்கு வரும். நடுவில் அப்பப்போ வேணால் காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 1 மாதம் ஆயிடுச்சு. உருண்டை எப்படி காஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி மாதிரி உடைச்சா நல்லா உடையணும். உளுத்தம்பருப்பு பாருங்கள், அதை எடுத்து வாயில் போட்டு நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு காயணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.